இப்போ 2040க்கு பிறகு இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்துரும்னு நான் சொல்கிறேன்ல. அப்போ வந்து நம்ம தமிழ் மொழியில் என்ன சீர்திருத்தம்லாம் நடைபெறும், எதிர்காலத்தில் எப்படி இப்போது 2040க்கு பிறகு வருகிற வருடத்தை வந்து நம்ம 2024 அப்படின்னு சொல்கிறது அது சரியா, அல்லது புதிதாக நம்ம வந்து முதல் வருடம் 2வது வருடம் அப்படின்னு ஆரம்பிப்பது சரியா, அதை நம்ம கணக்கில் எடுக்கணும். இந்த வருடங்களை கணக்கெடு கிறிஸ்து பிறப்பதிலிருந்து தானே இப்போ ஒரு வருடத்தை கணக்கிடுறாங்க வரலாற்று அடிப்படையாக. இது வந்து அப்படியே தொடருமா 2040 பிறகு? ஏன்னா புதிய வாழ்க்கை அது, இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை அது. இது இயந்திர அறிவியல் உலகம் முடிஞ்சிருச்சு. அப்போ இந்த வருட கணக்கு வந்து அப்படியே தொடருமா இல்லையா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து யோசிக்கணும். இந்த வருட கணக்கு வந்து அதன் பிறகும் தொடருமா? ஏன்னா அங்கே பள்ளிக்கூடம் கிடையாது, கல்லூரி கிடையாது, புஸ்தகம் கிடையாது, புத்தகங்கள்லாம் கிடையாது. அப்படி இருக்கும்போது அவர்கள் வந்து எந்த ஆண்டு கணக்கை பின்பற்றுவார்கள்? 2023, அப்போ 2040, 41, 42 அப்படி போகுமா? அப்படி போகிறத விட அவங்க வந்து என்ன பண்ணலாம், புதிதாக 1, 2 என ஆரம்பிக்கலாம். 1வது வருடம் 2வது வருடம் என ஆரம்பிக்கிறது தான் கரெக்டு. அதாவது 2023 நம்ம சொல்கிறோம், அதை வந்து 1வது வருடம், 2040க்கு பிறகு 1வது வருடம் 2வது வருடம், அதை திட்டமிட்டே கூட அவங்க பண்ணலாம், அப்படின்னு ஆரம்பிக்கலாம். அப்புறம் வந்து அது ஒன்று. அப்புறம் அதை வந்து கொஞ்சம் அது பேசி தான் 1, 2 அப்படின்னு ஆரம்பிக்கிறது தான் நல்லது. ஏன்னா இந்த நம்ம மக்கள் வந்து வாழ போகிறாங்க, இயற்கையோடு இணைந்து மனித வாழ்க்கையில் வாழ போகிறாங்க. அது ஒன்று. மனித நிலையில் முழுமையடைஞ்சிட்டாங்க. மனித நிலையில் முழுமையடைஞ்ச பிறகு வரலாறு புதிதாக துவங்குகிறது. மனித வரலாறு என்பது புதிதாக துவங்குகிறது. அப்படி இருக்கும்போது அப்போ நம்ம புதிய எண்ணிக்கை தான் வைக்கணும். 1, 2 என்பது என்று ஆரம்பிப்பது தான் கரெக்டு. அதை அப்படியே கொண்டு போகும். ஆனால் பாருங்கள், நாடுங்கிற ஒரு அமைப்பு கிடையாது. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் நாடுங்கிற அமைப்பு கிடையாது, ஊர் என்கிற அமைப்பு தான் இருக்கும். அப்புறம் அந்த ஊரில் இருக்கிறவங்க, அப்படி ஒவ்வொரு ஊரில் இருக்கிறவங்களும் அந்த மொழியை பாதுகாப்பாங்க, வருட கணக்கை பாதுகாப்பாங்க, வருடங்களை கணக்கெடுக்கிற முறையை பாதுகாப்பார்கள். அப்படிங்கிற வெள்ளம் இப்போ நடக்கும். இந்த இதில் வந்து இன்னொன்று வந்து என்னென்னா, இந்த மாதங்கள்லாம் இருக்குல்ல, ஜனவரி, பிப்ரவரி, இதெல்லாம் ஆங்கில மாதம். இந்த கணக்கு வந்து இருக்கக்கூடாது என்பது தான் என்னுடைய கணக்கு. அதாவது தமிழ்நாட்டில், மற்ற மாநிலத்தில் அவங்க மற்ற நாட்டில் என்ன பண்ணுறாங்களே தெரியல. தமிழ் மக்கள் என்ன பண்ணணுன்னாக்கா, தமிழ் மாதங்களை கணக்கிடணும். தமிழ் மாதத்தில் எது முதல் மாதம்? தை தான் முதல் மாதம்னு சொல்கிறாங்க பெரியவர்கள்லாம். அதை வந்து முதல் மாதமாக கணக்கிடணும். இந்த ஜனவரி இதெல்லாம் விட்டுறணும், இந்த கணக்கெல்லாம் விட்டுறணும். எப்போ? 2040க்கு பிறகு ஜனவரி முதல் மாதம், அப்போ 2040 அந்த கணக்கெல்லாம் விட்டுட்டு புதிதாக 1, 2 என வருடங்களை ஆரம்பித்து தை மாதத்தை முதல் மாதமாக கணக்கிட்டு, அப்புறம் தை, மாசி, பங்குனி, அப்படி தானே, அப்படி அப்புறம் பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி, அந்த மாதிரி தொடர்ந்து தமிழ் மாதங்களை வழக்கில் கொண்டு வர வேண்டும். ஆங்கில மாதங்களை கைவிட்டு விட வேண்டும். அப்புறம் வந்து எண்கள் 1, 2 நம்ம எழுதுகிறோம்ல, என்னை பொறுத்தவரையில் தமிழ் மொழிக்குன்னு ஒரு எண்கள் இருக்குது. அந்த எண்கள் வந்து என்னை பொறுத்தவரையில் அது நல்லா இல்லை. அதனால் இந்த இப்போ பயன்படுத்துகிற 1, 2, 3 அந்த 10 வரைக்கும் அதற்கான வடிவங்கள், எண்களுக்கான வடிவங்கள், அதையே நம்ம தொடர்ந்து பின்பற்றலாம். அதுவும் நல்லா இருக்குது. நம்ம தமிழ் மொழிக்குன்னு ஒரு எண்கள் இருக்குது. அது என்னென்னா, அது மொழி மாதிரியே இருக்குது, வித்தியாசமாகவே இல்லை. அது எண்களுக்கும் எழுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது, ஆனால் அந்த வித்தியாசம் அதில் இல்லை. அதனால் வந்து எண்களாக இப்பொழுது நாம் பயன்படுத்துகிறோமே 1, 2, 3 என பயன்படுத்துகிறோம்ல, அது நம்ம இதையே அப்படியே கொண்டு போகலாம், இதையே நம்ம தொடர்ந்து பயன்படுத்தலாம். இது வந்து தமிழ் மொழியில் உள்ள எண்கள் போல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம கைவிட வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து உலகம் முழுக்க இந்த எண்களையே வந்து எல்லாருமே பயன்படுத்தலாம். இது நல்லா தான் இருக்குது. இது இப்படி இருக்கிறது கூட நல்லது தான். அதனால் எண் பயன்பாட்டில் வந்து நம்ம எந்த எண்ணை எழுதுகிற முறையில் வந்து எந்த மாற்றத்தையும் நமக்கு தேவையில்லை. இப்போது உள்ள எண்களையே நம்ம தொடர்ந்து பயன்படுத்தலாம். அப்புறம் ஜனவரி அந்த ஆங்கில மாதங்களை நம்ம கைவிட்டுறணும், ஆங்கில மாத கணக்கை கைவிட்டுறணும். அதே மாதிரி 2040 பிறகு நம்ம அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையோட நுழையிறோம் அப்படின்னா, அங்கேருந்து 1, 2 என வருடங்களை வந்து 1, 2 என தொடங்க வேண்டும். இப்போ இருக்கிற இந்த வருடத்தை அங்கேயும் தொடர்ந்து போயிட்டே இருக்கக்கூடாது. நாம் வந்து மனித உயிர்களாக முழுமையடைந்து அப்புறம் நம்ம ஒரு புதிய வாழ்க்கையை வாழ்கிறோம். அப்படிங்கிறதுனால ஒரு முழுமையடைந்த நிலையில் நாம் வந்து மனித உயிர்களாக மாறி ஒரு புதிய பயணத்தை நாம் தொடங்குகிறோம். அதை குறிக்கும் வகையில் 1, 2 என அது உலகம் முழுக்க கூட அதை பண்ணலாம். உலகம் முழுக்க உலக நாடுகள் எல்லாமே அந்த மாதிரி ஒரு ஏற்பாட்டை ஏற்படுத்தணும், அந்த மாதிரி ஒரு நடைமுறையை கொண்டு வரணும். 1, 2 ஏன்னா வருடங்கள் வந்து இனிமேல் 1, 2 என்றே ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிடலாம்.
இதுக்கு இதுக்கப்புறம் வந்து இந்த கிமு கிபி இந்த கணக்கை கைவிட்டுறணும். அப்படி விடுறது தான் நல்லது, சரியானது. ஒரு வரலாற்றை புரிந்து கொள்வதற்கு அற்புதமாக அதான் உதவி செய்யும். அதனால் வந்து இந்த விஷயத்தில் எல்லோரும் ஒரு ஒருமித்த குரலாக வந்து அந்த விஷயத்தை நடைமுறைப்படுத்தணும். உலக நாடுகள் எல்லாருமே நடைமுறைப்படுத்தணும். அதை நான் இது மூலம் கேட்டுக்கிறேன். அப்புறம் வந்து ஆங்கில மாதத்தை கைவிட்டுருங்க. தமிழர்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், தமிழ் மாதத்தை பின்பற்றுங்கள். அப்புறம் எண் பயன்பாட்டில் இப்போ இருக்கிற நடைமுறை எண்ணுக்காக நம்ம எதை பயன்படுத்துகிறோம், எந்த வடிவத்தை பயன்படுத்துகிறோம், 1 2 அப்படின்னு நம்ம எழுதுகிறோம். அந்த வடிவத்தை தொடர்ந்து பயன்படுத்தலாம். தமிழ் எண்களை நாம் மறந்து விடலாம், அது நமக்கு தேவையில்லை.